ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் கொத்தமல்லி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இதை கொத்தமல்லி ஊறுகான்னு கூட சொல்லலாம். இதோட டேஸ்ட்டும் வாசனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட செம்மையாக இருக்குங்க. ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். 3 மாதம் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக செய்திடலாம், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் 3 கட்டு கொத்தமல்லி வாங்கி வச்சுருக்குறேங்க. கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதில் இருக்கிற பழுத்த இலைகள், இதில் தேவையில்லாத செடிகள், கோரை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு 2-3 முறை நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் இருக்கிற தண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. தண்டில் தான் அதிகமான சத்து இருக்குது. இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம அலசி வச்ச கொத்தமல்லியை நான் பாதியாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். முழுசாக போட்டால் அரைப்படாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக மீதம் இருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாங்க. தண்டோடவே கட் பண்ணி சேர்த்துக்கங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா படப்படப்படன்னு பொரிஞ்சிட்டு நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. ஆறின பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இது கூடவே நாம் அரைச்சி வச்ச கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரணும். அது வரையும் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வந்தால் போதும். இந்த டைமில் 2 எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதை இந்த டைமில் சேர்த்துக்கலாம். 2 எலுமிச்சம்பழ அளவு புளி கரெக்டாக இருக்கும். கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. அடுத்ததாக இது கூடவே 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் காரம் ரொம்ப குறைவாக இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கங்க. கூடவே 2.5 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த புளியோட பச்சை வாசனையும் இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனையும் போகிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா வற்றிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ண இல்லைங்களா, கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் கொத்தமல்லி தொக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை கொத்தமல்லி ஊறுகான்னு கூட சொல்லலாம். இதை செய்யும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. உடனே சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். 3 மாதம் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சுட சுட சாதத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு ருசியும் வாசனையும் அருமையாக இருக்கும். கொத்தமல்லி வாங்கினீங்கன்னா
மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. நன்றி.